புதிய கல்விக் கொள்கை நம் மீது திணிக்கிறது. இப்படி ஏதச்சதிகாரத்தோடு நடந்து கொள்கின்ற அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசோடு இந்த விடயங்களில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒத்துழைமை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக ஆணித்தரமாக எடுத்து வைத்து இதற்கான எதிர்வினை தமிழக முதல்வர் ஆற்ற வேண்டும். அதற்கு இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அதுவாக இருக்க வேண்டும் என்கிற என் கட்சியினுடைய கருத்தை, எங்கள் கட்சியினுடைய கருத்தை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, உலகத் தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஒன்றிய அரசுக்கு எதிராக வெறும் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றுவதிலே பயனில்லை. நாம் அதிரடியான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும். அப்போதுதான் ஆதிக்க RSS சங் பரிவார கும்பல்களின் கொட்டத்தை அடக்க முடியும் என்று என் கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக மிக முக்கியமாக மக்கள் தொகை என்பதை இந்த சீரமைப்புக்கான மறுவரைக்கான அளவுகோலாக வைக்கக்கூடாது. மக்கள் தொகை என்பதை முன்வைத்தால் அதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசு இயற்றப்பட்ட சட்டங்களை, திட்டங்களை தென் மாநிலங்கள் பின்பற்றியதனால் அந்த மாநிலங்களுக்கு கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்குவதாக இருந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் சட்டத்தை மீறிய வட மாநிலங்களுக்கு கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்குவது என்பது எப்படி ஏற்க முடியும்? இது மிகப்பெரிய அநீதி. ஆகவே ஆதித்தமிழர் கட்சி இந்த மக்கள் தொகை என்கிற அளவுகளை விட்டுவிட்டு அரசுடைய திட்டங்களை, சட்டங்களை முறையாக கடைபிடித்த மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பட்டியலின மக்களுக்கான ரிசர்வ் தொகுதி தமிழ்நாட்டில் 7 MP தொகுதி இருக்கிறது. அதை 8ஆக உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையும், அதே போல 8 தொகுதியையும் தமிழ்நாட்டில் பரவலாக தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகள் இருப்பதைப் போல அனைத்து பகுதிகளிலும் ரிசர்வ் தொகுதிகளை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக முன்வைத்திருக்கிறோம். அதே போல இஸ்லாமியர்கள், தலித் மக்களுடைய மக்கள் தொகையை பிரிக்கின்ற அளவில் அவர்கள் அதிகம் இருக்கின்ற பகுதிகளை உடைத்து சுக்குநூறாக்கின்ற வேலையை தொகுதி மறுவரையில் செய்யக்கூடாது என்கிற கருத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.